السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, கடந்த வாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகனாராக திகழ்ந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் சில நுணுக்கமான விஷயங்களை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தினோம். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் பயன் பெறக்கூடியதாக, இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முத்தான ஒரு வழிமுறையாக அமைந்திருக்கிறது என்பதை இன்னும் சில செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பொதுவாக குழப்பமானவர்கள் எல்லா காலத்திலும் இருந்தார்கள். ஒரு கூட்டம் சொல்லுவார்கள், கடவுள் பல பேர் சொல்லுவார்கள். மலைக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி இந்து மத சகோதரர்களுடைய ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் நபியையே கடவுள் என்று, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே கடவுள் என்று சொல்லப்படுவது இருக்கிறார். சில பேர்கள் நெருப்பே கடவுள், சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய இருக்கிறாங்க, சூரியன் முடித்தவுடன் அதை கையெடுத்து கொள்ளக்கூடியவங்க இருக்கிறார். அது மாதிரி இந்த ஆயுத பூஜை இந்த மாதிரி நேரங்கள்ல தங்களுடைய அந்த தொழில்களை அந்த கடைகளில் இருக்கக்கூடியத அதை எடுத்து பூஜை பண்ணி கும்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. மிருகத்தை கும்பிடுறது, தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு மாலை போட்டு அதை போட்டு ஊசி கும்பிடுறது, கோமாதா குலமாதா அப்படிங்கிறது, அந்த மாதிரி கொள்கை இருக்கு. பசுமாட்டை தெய்வமா பார்க்கறது, இதெல்லாம் அது ஒரு சில கொள்கைகள். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு திராவிட கொள்கையில அதுக்குன்னு ஒரு தலைவரே இருந்தார், நாத்திக கொள்கை. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டங்கள், குழப்பங்கள், ஒவ்வொரு இயக்கங்கள் இருந்தது. அதுல ஒண்ணு என்னன்னா, விதிங்கிறதே கிடையாது. நாம என்ன சொல்றோம், அல்லாஹ் முதல்ல என்ன செய்தான், எல்லாத்தையும் படைக்க முந்தி உலகத்துல விதியை எழுதக்கூடிய பேனாவை எழுதி படைத்து நீ எழுதுன்னு சொல்லி சொன்னா உலகத்திலே நடந்து முடிக்க வேண்டியது அத்தனையும் எழுதி முடித்தது. அதுதான் அல்லாஹ்வுடைய அந்த விதியினுடைய ஏடுன்னு நம்ம சொல்றோம். அதுபடிதான் அந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்வு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குழப்பவாதி இருந்த மாதிரி விதியை மறுக்கிறோம். விதின்னு ஒண்ணு கிடையாது. நாம எது செய்யறோமோ அதுதான் விதி. நாம என்ன நினைக்கிறோம், மனசு என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்யணும். விதின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விதியை மறுக்கிறவர். ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிச்சார். விதியை மறுக்கக்கூடியவங்களுக்கு விதின்னு ஒண்ணு இல்ல ஏன்னா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஈமானுடைய 6 அவசியமான கட்டளையில ஒண்ணு என்னன்னா, நல்லது கெட்டது, விதியினுடைய நல்லது கெட்டது அல்லாஹ் செய்யறது என்று நம்பணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் ஈமான்ல ஒரு அங்கம். அது மாதிரி விதியை மறுக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு தனிய தலைப்பிலே பேசியிருக்காங்க. விதியை பிற்காலத்துல விதியை மறுக்கக்கூடியவங்க வருவாங்க, அவங்க பன்றிகளா உருமாற்றப்படுவாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, ஒரு பிற்காலத்துல ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அனாச்சாரங்கள், அநியாயங்கள் எங்கு நடந்தாலும் அதை உடனே அங்க தட்டி கேட்கிறது. அன்னைக்கு சில பேர் நமக்கு எதிர்ப்பு அநியாயம் நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவாங்க. பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல கொலை நடக்குன்னு வைங்க, அவ்வளவு பேர் அந்த இடத்துல கதவை இருக்காது ஓடிடுவோம். ஏன்னா அதுலயும் சில காரணம் இருக்கு. நம்ம சொல்ல போனா நம்மளை பிடிச்சி அழைச்சிருவாங்க, அதாவது கொலைகாரம் காட்டி கொடுத்தோம் நம்மளை போட்டு தெளிவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஆக அநியாயத்தை தட்டி கேட்கிறது இதெல்லாம் நல்லவர்கள்ட்ட இருந்த ஒரு பண்பு. இவங்க பிற்காலத்துல கண்ணு தெரியாம ஆயிட்டாங்க. கண்ணு தெரியாம ஆன பிறகு அவங்க முன்னால என்ன
அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, ஒருத்தன் விதியை என்ன செய்யறான், மறுத்து பேசுறான், விதின்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசுறான் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ஆளை பத்தி சொல்லப்பட்டது. அப்ப அவங்களுக்கு கண்ணு தெரியாது. சொன்னாங்க, அவன் எங்க இருக்கான் காட்டுங்க, எங்க இருக்கான், அவன் பக்கத்துல கொண்டு போவோம், அவன் மட்டும் என் கையில மாட்டினா அவன் மூக்க உடைச்சிருவான், அவனையே துண்டு துண்டு ஆக்கி போடுவான். என் கை அவன் கழுத்துல மட்டும் இருந்து பிடியில மட்டும் இருந்ததுன்னா அவன் தலையே எடுத்துருவேன் என்று அவ்வளவு வக்கிரமா பேசினாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க, விதியை மறுக்கிறவங்களுக்கு இவ்வளவு வேகமா பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்ன கேள்விப்பட்டிருக்கிறேன் விதியை பத்தி. அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற விதியினுடைய பலகையை படைத்தான். எதுல படைத்தான் தெரியுமா? வெள்ள மாணிக்க கருக்கும். எல்லா ஏடுகளும் ஒண்ணு பேப்பர்ல இருக்கும் அல்லது தோளால் ஆனதுல இருக்கும், அப்படித்தானே இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா படைச்ச விதியினுடைய விதியினுடைய இது அந்த ஏடு எப்படி இருக்குன்னு சொன்னா வெள்ள முத்தாலால் படைத்தான். அதனுடைய பக்கங்கள் சிவப்பு மாணிக்க கற்களால் இருக்கும். அதுல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 360 தடவை பார்க்கிறான். ஒரு நாளைக்கு அல்லாஹ் அந்த விதியினுடைய பலகையை எத்தனை முறை பார்க்கிறான்? இப்ப நம்ம உலகத்துல இந்தியாவில் இருக்கிறோம் நீங்களேன், இந்தியாவுல நாம செல்போன் பேசினா நம்ம பேசுறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நம்ம என்ன பேசினாலும் அங்க போயிட்டு தான் வரும். ஏன்னா அந்த தகவல் தொடர்பு அவங்க கையில தான் இருக்கு, அவங்களுக்கு தெரியாம என்ன செய்ய முடியாது. அதனாலதான் யாராவது ஒருத்தன் செல்ல அப்படி வச்சாலும் எங்கேயாவது போய் இந்த கிரைம் மூலமா போய் பிடிச்சிடறாங்க. அவங்க எங்க இருந்து அணைச்சி வச்சாலும் பிடிச்சிருவாங்க, அந்த லைவ் வச்சு பிடிச்சிருவாங்க. நாம என்ன பேசினாலும் யாருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த தகவல் தொடர்பு இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை இருக்குல்ல, இந்த ரகசிய பிரிவுக்கு போயிட்டே தான் இருக்கும். அவங்க போயிட்டா நம்ம போறோம். அதனாலதான் நிறைய பேர் அந்த போன்ல ஒரு மாதிரியான விஷயங்கள் பேசும்போது, நாட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி பேசும்போது அவனை கைது பண்ணி உள்ள போன்ல அந்த இது கேட்டுதான் அவனை உள்ள கைது பண்றாங்க, அவனுடைய போனுடைய ரெக்கார்டு. அதனால விதியினுடைய விஷயம் அப்ப நம்ம இன்னைக்கு யார் எதை பேசுற என்னங்கிறது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி உலகத்துல என்ன நடக்குங்கிறது அல்லாஹ்வுடைய பார்வைக்கு இருக்கு. இந்த விதியினுடைய பலகையை அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நாளைக்கு 60 முறை பார்க்கிறான், 360 முறை பார்க்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360 நாள் சொல்லுவோம். சுமார் சந்திர கணக்கு படி கொஞ்சம் குறையும், சூரிய கணக்கு படி கொஞ்சம் கூடும். ஆக சுமார் 360 தடவை அல்லாஹ் அந்த விதியினுடைய பலகை பார்க்கிறான். ஆனா ஒவ்வொரு பார்வையை கொண்டுதான் அவன் என்னை மரணிக்க செய்யறதும், உயிராக்குறதும், சில பேரை கண்ணியப்படுத்துறதும், சில பேரை ஆட்சிய பறிச்சு கேவலப்படுத்துறதும், எல்லாமே நாடியதை செய்வதெல்லாம் எதை பார்ப்பதன் மூலமாகத்தான். அந்த 360 தடவை அதை பார்க்கிறாங்க. ஒவ்வொரு பார்வையிலும் அவன் என்ன செய்யறான்? அன்னைக்கு பாருங்க, யாருக்கா ஒரு ஆளுக்கு புள்ள பிறந்திருக்கும், ஏன்கா ஒரு இடத்துல இறப்பு ஏற்பட்டிருக்கும், யாருக்கா ஒரு ஆளுக்கு கண்ணியம் நடந்திருக்கும், யாருக்கா ஒரு இடத்துல ஒரு கேவலம் நடந்திருக்கும். ஆக அவன் நினைச்சதை செய்து கொண்டே இருக்கிறதுக்குங்க விடுப்பா அல்லாவுடைய நாட்டத்துல இருக்கு, அப்படிதானே சொல்றோம். கடைசியில எப்படி சொல்றோம்? கடைசியில ஆறுதல் எப்படி சொல்லி முடிக்கிறோம்? அதை விடப்பா அல்லாவுடைய நாட்டத்துல இருந்திருக்கு, அதனால நடந்திருக்கு சொல்லுவோமே இல்லையா? ஆக விதி ஒண்ணு இல்லை என்பதற்கு ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தர்றாங்க பாருங்க. அப்படி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால அவன் பக்கத்துல இருந்து அவன் கண்ணு கை அவன் பக்கத்துல இந்த 2 கையால கண்ணை பத்தி கண்ணு தெரியல, இந்த 2 கை விரலால அவன் கண்ணை நோண்டிடுவான் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு என்ன குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு அத்தா இப்னு அபீ ரபா அவங்க மாணவர் சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் ஜம்சம் கிணறுக்கு பக்கத்துல வந்தேன், அவங்க தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜம்சம் கிணறு நம்ம போனா அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, பார்க்கவே முடியாது. மேல தவாப் செய்யக்கூடிய அது காபாவுக்கு பக்கத்துல இருக்கு, அதனால அது அந்த பிளாட்ஃபார்ம் அண்டர் கிரவுண்ட்ல போட்டாங்க, தெரியாது. அப்போ காபத்துல்லாவில ஒரு காலகட்டத்துல மக்கமா நகர்ல காபாவினுடைய தண்ணி ஜம்சம் தண்ணியே இப்னு அப்பாஸ் அவங்க வீட்டுடைய இன்சார்ஜ்ல இருந்தது, அந்த பொறுப்பே அவங்க வாப்பாக்குதான் இருந்தது. மக்கால யாரெல்லாம் தண்ணி கொடுத்தாங்க ஜம்சம் தண்ணின்னு அவங்க தான் கொடுத்து சப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க ஜம்சம் தண்ணியை ஒரு தடவை தண்ணி வாழை இறைச்சி தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க, உடம்பெல்லாம் தண்ணி. அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, இந்த மனுஷன் விதியை பத்தி விமர்சனம் பண்றான், விதி இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது. அப்படியே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஏன்னா
இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் சொல்லிதான் அல்லாஹ் குர்ஆன்லயே அதை பத்தி சொல்லிட்டான். குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ரூகு மஸ்ஸ சக்கர். நாளைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் சக்கர் என்ற நரகத்தை சுவையுங்கள். நரகம் சுவைக்கிறது என்னன்னா இதா பிரியாணியா அல்ல ருசி சாப்பிடுறது கேள்வி பண்றாங்க. என்ன சொல்றா நம்ம சொல்லுவோம் இல்ல, நீங்க சரியான அவனுக்கு அடி இருக்குங்கிறதுக்கு என்ன சொல்றோம், சரியான அவனுக்கு ஒரு ஒரு சாப்பாடு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தமாசா சொல்லுவோமா இல்லையா? அத மாதிரி நீங்கள் சக்கர் என்னும் நரகத்தை நீங்கள் சுவையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தெரியுமா, இப்போ மச சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தையே நாம் எதுக்கு படைச்சிருக்கோம் தெரியுமா? நான் கலக்குனா, அதாவது இப்போ மச சக்கர், ஏன்னா சக்கர் என்ற நரகத்தை நீங்க சுவையுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னா கலக்குனா குல்ல ஷைஇன் பிகதர். கதர்னா விதி, கதிர்னா விதிங்க, கலா கதிர் சொல்லுவோம்ல விதி. எல்லா பொருளையும் விதியை கொண்டே படைத்தோம். அல்லாஹ் என்ன சொல்றான், சக்கர் என்னும் நரகை நீங்கள் சுவையுங்கள், எல்லா பொருளையும் விதியை கொண்டு படைக்கும் சொல்றது அர்த்தம். விதி ஒன்று இருக்குன்றது அர்த்தம் தெரியல. இந்த மாதிரி ஒரு கூட்டம் விதி இல்லைன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டான், அல்ல விதியை கொண்டுதான் நம்ம படைச்சோம். பாருங்க, எல்லா விஷயத்துக்கும் குர்ஆன்ல பதில் இருக்கு, ஆன்சர் இருக்கு. விதி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த ஆயத்தான் பதில், விதியை கொண்டுதான் படைச்சோம். அப்ப எதையுமே முதல்ல ஒரு திட்டமிட்டு தான் நம்ம நினைச்சோம், ஒரு வீடையே கேட்போம், இது இங்க வரணும், இது இங்க வரணும், அப்படித்தானே ஒரு பிளான் போட்டுட்டு தானே இன்ஜினியர் போடுறான். அவன் முன்னால கற்பனையிலே அவனுக்கு ரோட கொண்டு வந்துருவான். அதுக்கு பிறகு அவன் கற்பனையில என்ன கொண்டு அதுதான் நிஜத்துல கொண்டு வருவான். அது மாதிரி உலகத்துல இப்படி வரும், இப்படி நடக்குங்கிறத அல்லாஹ் ஒரு பிளான் போட்டு ஒரு ஏத்த பதிவு பண்ணிட்டு தான் அல்லாஹ் அதன்படி உலகத்துல நடைமுறைப்படுத்தும். அதை நாம் எதுக்கு சொல்றோம்னா, இஸ்லாத்தை பத்தி தப்பாக, விதியை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அவனுக்கு சரியான சாட்டை அடி கொடுக்கிறது சொல்லிதா மார்க்கத்துல நீங்கள் சிறந்த சமுதாயம். உலகத்திலே 70க்கும் மேற்பட்ட சமுதாயம் வந்திருக்கிறாங்க, அவர்களிலே நீங்கள் தான் சூப்பரான சமுதாயம். ஏன் தெரியுமா, நீங்கள் நல்லதை ஏவுவீர்கள், கெட்டதை தடுப்பீர்கள். அது நமக்கு வேலை, அது நபிமார்கள் பண்ற வேலை. நமக்கு என்ன வேலை, நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுற வேலைன்னு சொல்லவே சுயநலவாதியா இருப்பான். நல்லதை ஏவ வேண்டும், கெட்டதை தடுக்க வேண்டும். பொம்பளைய பஸ்ல ஒருத்தர் எல்லாரும் என்ன அடிப்போம் பார்த்திருக்கீங்களா? பொம்பளைய நீங்க எத்தனையோ பொம்பளை கைக்குள்ள டிக்கெட் திருட பரிசு செயின கலவான்ற பாக்குற பத்தியா பார்க்கத்தானே செய்யறோம், பார்க்கத்தானே செய்யறோம். ஆம்பளைக்கு நியாயமே பேச மாட்டான் பாருங்க. பொம்பளை என்ன எல்லாம் நியாயம் பேச மாட்டான். அடி ஆளுக்கு ஒரு அடி வைப்போம், சும்மா போறவங்களாம் அதை அடி அடிச்சுட்டு போவோம். எதுக்காச்சுன்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி நியாயத்தை பேசுறதுக்கு நாதி இல்லாம போயிடும் சில இடங்கள்ல. அது மாதிரி நல்ல உள்ளதை உள்ளபடியாக, அதாவது இவங்க வீடு முன்னால எங்க இருந்துச்சுன்னா காபா உள்ளே இருந்தது. இல்ல காபாவுக்கு நம்ம உள்ள போனோம்னா எப்படி லட்சம் கொடுத்தா தான் போக முடியும். அதுவும் 15 நாள் தான். நேற்று மாணவன் கூட திருச்சி நான் உம்ரா போறேன் அப்படின்னு சொன்னான். நாளைக்கு பஞ்சாயத்து போறேன். எவ்வளவுப்பா? 1 லட்சம். ஒரு 15 நாளைக்கு அந்த இடத்துல உட்காரணும்னா 1 லட்சம் ரூபாய். அது மாதிரி உட்காரவே முடியாது. ஜெயில போய் உட்கார்ந்தா புள்ள முடியும், ஜெயில கூட வச்சுருவாங்க. அப்படிதானே? சொந்த வீடு அங்க இருக்குன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். காபாவுடைய கோட்டையிலேயே அந்த இஹ்ராம் கட்டப்பட்ட எல்லையிலேயே என்ன இருந்தது? ஏன்னா தம்சம் எங்க வீட்டுல தானே இருந்தது, எங்க பொருள்தான் இருந்துச்சு. ஆனாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டை அங்க காலி பண்ணிட்டு தாயிஃப் நகருக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து எத்தனையோ கிலோமீட்டர். நீங்க மதீனாவுக்கு போகும்போது பஸ் குறுக்க போவோம், அந்த வழியை ஓட பார்க்கும் தாயிஃப் நகரம் போங்க, எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கு அங்க இருக்கு. ஏன் இடத்த மாத்தினாங்க தெரியுமா? ஏன்னா நம்ம பள்ளியாசல்ல இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் நல்ல நேரத்துல இருக்கும். சில நேரத்துல கெட்ட எண்ணமும் நம்ம பள்ளியாசல்ல ஓடும் பார்த்திருக்கீங்களா? சில நேரத்தில் கெட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் ஓடும். ஏன் தொழுகையில் இருக்கும்போதுதான் நமக்கு நினைக்க கூடாத கெட்ட எண்ணங்கள்லாம் தொழுகையில் வருது பார்த்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் அரபி சொல்லுவாங்க, காபாவில தப்பு செய்த பெரிய தப்பு, தப்ப நினைச்சாலே தப்பு. காபாவில மனசுல என்ன ஓடினாலே தப்பு. அப்போ காபத்துல்லாஹ் பக்கத்துல இவங்க வீட்டை அமைச்சிட்டு இருக்கும் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்க முடியுமா மனசு? அப்ப அந்த சமயத்துல நாம இப்ராஹிம் கிட்டவுடைய புனிதமான அந்த காபாவுடைய எல்லையில உட்கார்ந்துட்டு தப்பு மனசுல ஒரு மனுஷன் நினைக்க, நம்ம வானவர்கள் இல்லையே, மாணவர்களுக்கு ஆசை கிடையாது, பொம்பளை எண்ணெயுடைய இச்சை கிடையாது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மனுஷன் முன்னாலே என்ன இருக்கும்? அவங்க ரத்தத்துல சைத்தான் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். மனுஷனா அவன் ரத்தத்துல சைத்தான் ஓடுறான்.
அப்ப செய்யத்தான் ஏதாவது போடதானே செய்வான். அப்ப அதனால நமக்கு குற்ற உணர்வு குற்றங்கள் எதுவும் பதிவாயிடக்கூடாதுன்னு பயந்து வீட்டை தடை பண்ணாங்க. எவ்வளவு பெரிய பேரலான வாழ்க்கை பாருங்க. இன்னைக்கு லஞ்சை வாங்காத ஆளுக்கு இன்னைக்கு இப்பதாங்க செய்யறாங்க. லஞ்சத்தை வாங்கக்கூடாதுன்னு உயிர் இருக்கத்தானே செய்யறாங்க. அதை கேடுவாங்க இருக்கத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பஸ் ஓட்டுறவங்க விபத்தே இல்லாம நிறைய பேர்கள். ஒரு ஆள் பஸ்ஸை பார்த்து அழுகுறாரு, ரிட்டையர் ஆற டிரைவர், இவ்வளவு நாள் அதோட இருந்திருக்காங்க, நீங்க நாள் அவ்வளவு நாள் சாப்பாடு போடணும். ஆக அதுக்கு ஆச்சரிந்தே இல்லாம அதை பக்குவமா அந்த பாசஞ்சரை கொண்டு பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு அவார்டு கொடுக்குறா இல்லையா? ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இவன் வாட்டில தனியா போட்டு இவன் வாட்டில பாட்டு கேட்டுக்கிட்டு இவன் வாட்டில இதே ஒரு இன்னைக்கு பாருங்க பாட்டு கேட்டுட்டு டிரைவரே வண்டியை ஓட்டான். அப்ப ஒரு ஆளுக்கு 2 இதயமா இருக்கு. பாட்டு அதாவது பாட்டு கேட்டுல கவனத்துல வேற ஏன் விட்டுட்டா என்ன செய்யறது பாட்டு கவனத்துல. அப்ப அத மாதிரி ஒரு மனுஷன் இந்த மாதிரி இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஆள் தர்மம் கேட்டாங்க, ஒரு ட்ரெஸ் கையில கொடுத்தாங்க, ஏங்க உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கீங்கன்னு கேட்கப்படுது. அதுலயும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொன்னாங்க, நமக்கு சென்டிங் ஒரு தர்மம் செய்யறது கூட ஏன் செய்யணும், எதை செய்யணும்? பாத்தம் அறிந்து பிச்சை இடு, குளம் அறிந்து பிள்ளை விடும் பழமொழி. ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு இந்துக்கு அதாவது இந்து மத சகோதர பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கணும். அது துரோகம். 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சா ஒரு பொய் சொன்னாலே தப்பா போயிருமே. 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சா ரெண்டாவது கருப்பா திரும்ப கொண்டு வர முடியுமா? அது தத்துவத்துக்கு ஒத்து யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கைக்கு சாட்சியம் இல்லையா? சாட்சியமே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே பாருங்க, அந்த அளவுக்கு ஏங்க நீங்க ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு இவங்க அப்பா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொன்னாங்க. அதுலயும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தர்மம் கொடுக்கிறது கூட ரசூலுல்லாஹ்வுடைய செல்வி. நீங்கள் உங்களுடைய ஒரு உடையை நீங்கள் ஒரு ஆளுக்கு தர்மம் கொடுத்தால் அந்த உடை அவருடைய உடலில் இருக்கும் போதெல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க, நம்ம பாவம் மன்னிக்கப்படுறது நம்ம ட்ரெஸ் யாருடைய உடல்ல இருக்கோ அவருடைய, அதனாலதான் நான் ட்ரெஸ் கொடுத்தேன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? சிலவன் என்ன செய்வான் பாருங்க, காசை கேட்டு வருவான், ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே போதையிலே வருவான். அவனுக்கு துட்டு கொடுக்க முடியாது. அவன் நேரம் அவன் டாஸ்மாக் கடை போறதுல துட்டு சேர்க்கலாம். அவன் மாதிரி அடுத்தவனுக்கு கொடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி சில பேர்கள் பார்த்து கொடுக்கணும். அது மாதிரி தர்மங்களை கூட எப்படி கொடுக்கணும். ஒரு நாள் ஏத்திக்காப்பு இருந்தாங்க ரூம்ல. அப்போ ஒரு ஆள் பார்த்தாங்க, கவலையா இருந்தார் பக்கத்துல. இன்னுங்க ரொம்ப கவலையா இருக்கு. அந்த நேரத்துல 10 நாள் ஒன்னா இருக்கும்போது கொஞ்சம் பழக்கம் இருக்கணும் இல்லையா? இன்னுங்க ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல, ஒரு ஆளுக்கு கடன் வாங்கினேன், அவருக்கு டைம் போட்டுருந்தேன், அதனால நெருங்கிட்டு ரொம்ப வழி இல்லை, அதனால நம்ம கவலையா இருக்கு. அவர்கிட்ட ரெண்டாவது டைம் எப்படி கேட்கறதுன்னு பல ஃபீலிங்ல ரொம்ப கவலை. நமக்கு ஊரா விட்டு பிரச்சனை நமக்கு இருக்கு, நம்ம வாட்டில போய் அப்படியே சரின்னு போயிடும். நேர செருப்பை போட்டு ஏத்திக்கா போட்டு வெளியே கிளம்பினாங்க. ஒரு ஆள் கேட்டாரு, என்னங்க ஏத்திக்கா இருந்துட்டு வெளியே போனா ஏத்திக்கா புரிஞ்சு போயிருவேன், நீங்க ஏத்திக்கா போட்டு செய்யறது யார்? சஹாபாக்கள். ஈத்திகாப்புடைய சிறப்பை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து தெரிஞ்சவங்க. லைலத்துல் கத்ர் இரவை கிடைப்பதற்காக ஒரு பள்ளிவாசல் 10 நாள் தவம் இருந்தவங்க செருப்பை போட்டு வெளியே கிளம்புறாங்க. ஏங்க வெளியே கிளம்புறீங்க? ஈத்திகா புரிஞ்சிருங்க. அட நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க தெரியுமா, ஒரு மூமினுடைய கஷ்டத்தை ஒருத்தர் தீர்த்து வைத்தால் அவர் 10 ஈத்திகாப் நன்மை அவருக்கு கிடைக்குதுன்னா அந்த மனுஷன் என்ன செய்யறாரு, நீங்க பயந்து போய் கவலையில இருக்காரு. இவருக்காக நான் பஞ்சாயத்து பண்றதுக்கா அவர்கிட்ட டயம் கேட்கறதுக்கா நான் பேச கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்படி அது எதை விட நாங்க இருந்தா கூட ஒரு ஏத்திக்கா அவருக்கா. இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆள்கிட்ட கடை வேணும் ஏதாவது பிரச்சனை, ஒரு ஆளை கூட்டு போய் பேசுவோமா இல்லையா? அவருக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு சரி உங்களுக்காக நான் டயம் தரேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுக்காக ரசூலுல்லாஹ் 10 ஏத்திக்கா வரைக்கும் சொன்னாங்க. நீங்க சம்சம் தண்ணிய எப்படி குடிக்கணுங்கிற தத்துவத்தை உலகத்துல சொன்னதே அவங்கதான். சம்சம் தண்ணியை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, எல்லா அளவுக்கும் மறந்துருக்கு. அதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைய, சம்சம் தண்ணியை குடிக்கிற முறைய ஒரு ஆள் சொன்னாரு. நீ சம்சம் தண்ணில இருந்து வர்றேன்னு ஒரு ஆள் சொன்னாரு. சம்சம் தண்ணியை எப்படி குடிக்கணுமோ அப்படி குடிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி குடிக்கணும்? 4 முறை இருக்காது. சம்சம் தண்ணியை மத்த தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது. அதுக்கு 4 முறை இருக்கு. 1, பிஸ்மி சொல்லி குடிக்கணும். 2வது கிப்லாவை முன்னோக்கி குடிக்கணும். ஏன்னா பிஸ்மி சொல்லி கொடுக்கணும், கிப்லாவை முன்னோக்கி குடிக்கணும். ஏன்னா 3வது வயிறு நிரம்ப குடிக்கணும். 4வது ஒரே டம்ல மாடு உரியிற மாதிரி உறிஞ்சிட கூடாது. மூச்சு விட்டு விட்டு ஒவ்வொரு மடக்கா குடிக்கணும். வயிறு ஃபுல்லா குடிக்கணும். வயிறு ஃபுல்லா மத்த தண்ணி குடிக்க கூடாது.
ஏன்னா ரசூல் அவர் ஹதீஸ்ல சொன்னாங்க, முனாஃபிகீன்கள் கொஞ்சம் தண்ணிய அறவயிற்கா புதுங்கான பேருக்கு குடிப்பான், நீங்க அவங்க மாற்றம் பண்றதுக்கா வயிறு ஃபுல்லா குடிங்க. அவன்கிட்ட ஈமான் கிடையாது, அதனால அதை ஒழுங்கா என்ன செய்ய மாட்டான். இந்த நேச்சைகள் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்களை இந்த மாதிரி உள்ள இந்த கேட்கறதுக்கு அசிற்கு அது ஒரு பிரசாதம் அப்படின்றான். பார்த்திருக்கீங்களா? நாம எந்த விஷயத்தையுமே காபீர்கள் வீட்டுல கூட ரசூலா சாப்பிட்டு இருக்காங்க, கறியை சாப்பிடல, விருந்தி சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது மாதிரி எத்தனை விஷயங்கள் நபியின் காதலர் பெருமானார் சில சபையில இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பால் குடிச்சாங்க. குடிச்சிட்டு பக்கத்துல வலது பக்கத்துல ஆள்கிட்ட கொடுப்பாங்க. இன்னைக்கு பாக்க இடது பக்கத்துல அபூபக்கர் நண்பர் இருக்காங்க, வலது பக்கத்துல சின்ன வயசு பையன் இவரு இருக்காரு. அப்ப வலது பக்கத்துல இருக்க முறையா இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இடது பக்கத்துல இருக்கிறது யாரு? தன்னுடைய நண்பர் இருக்கிறாரு. கொடுத்தா அது நண்பருக்கு ரசூலுல்லாஹ் மாற்றி செய்தாங்களா ஐநூறு வளமைய கேட்டாங்க, தம்பி நீ அண்ணன் தெரியா, என் நண்பருக்கு கொடுக்க ஆசைப்படுற, ஆனா முறையா உனக்கு தான் தரணும், நீ தான் வலது பக்கத்துல இருக்கிற. நாயகனே உங்க பங்கை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், உங்க வாயில் வச்சு அந்த எனக்கு பறக்கத்தை எனக்கு வேணும்னு சொல்லி அதை வாங்கி அப்படியே குடிச்சார். பாலை குடிக்கிற மாதிரி கனவு கண்டாலே அவருக்கு ஞானம் கிடைக்கணும். அது நெஜப்பாலையே ரசூலுல்லாஹ் குடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய ஞானம் அவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த காதல் அன்னைக்கு பாருங்க, பள்ளியாத்துல பார்த்தா வரிசையா சேர் போட்டுருக்க நிறைய இடத்துல உட்கார்ந்து தொழுதுக்காக. உமரல் இல்லாம போல இருந்தா முதல்ல ஆள் உடைக்க மாட்டாங்க, சேரதான் உடைப்பாங்க. அவ்வளவு பேர் அதுல போய் உட்காந்துருக்கான். இந்த தொழுகைக்குலாம் என்ன உயிருக்கு என்னன்னு தெரியல. ஆனா இவங்க சோமில்லாம ஆயிட்டா கண் உதற இவங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க 7 நாள் தொழக்கூடாது அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா, யார் தொழுகை விட்டாலோ அல்லாஹ்வை கோபத்தோட அவன் சந்திப்பான்னு. இன்னைக்கு கோபம் அரசாங்கம் நம்பி போய் கோபமா இருந்தா நேரம் ஜெயில கிடப்போம், அப்படிதானே இருப்போம். அது மாதிரி அடிதான் விழும். அதே மாதிரி ஒரு சமயம் இன்னொரு சமயம் கண் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஒரு டாக்டர் சொன்னாரு, நீங்க படுத்துக்கிட்டே சொல்லுங்க, குனியாதீங்க. பொதுவாக கண் பிரச்சனை வந்தா கண்ணை கொஞ்சம் கீழே வைக்க கூடாது, டாக்டரே சொல்லுவாங்க கண்ணை ஆபரேஷன் பண்ண அப்படித்தான் செய்யணும். ஆனாலும் பக்தி பாரு, சரியத்து ஒண்ணு பக்தின்னு கொடுங்க. அதே மாதிரி சொன்னாங்க, நீங்க ஒரு வாரம் தலைய குனிச்சு தொடாதீங்க. ஐசா நேரத்தை கேட்டு விட்டாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டு விட்டாங்க. ஹதீஸ் நிறைய இருக்கு. சொன்னாங்க, நீங்க இந்த 7 நாள் இப்படி தொழில் சொல்லியிருக்காரு, நீங்க 7 நாள் இறந்து போயிட்டா உங்க தொழிலுக்கு அல்லாஹ் என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணையிலையான்னு கேட்டாங்க. உடனே அந்த வழியோட அவங்க என்ன செய்யறாங்க, குனிஞ்சு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, அவன் பைக்கு சாவி நல்லா பெரிய புல்லட் தூக்கிட்டு வர்றான், சாவி இருக்கு, அவன் உட்கார்ந்து சொல்லுவான். புல்லட்டை தாக்குறதுக்கு கால் நிக்குது, இவ்வளவு பெரிய புல்லட் வண்டியை தாக்கிட்டு நிக்கிறான் அங்க ஓட்டுறதுக்கு. ஆனா பள்ளியாசல் நிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாம் உட்கார்ந்துறாங்க. இந்த தொழிலாம் நாளைக்கு அவர்கள் அமல் எல்லாம் குப்பைகளாக மூஞ்சில போடப்படுங்கிறான் ஒரு இடத்துல சில பேர்களுடைய அமல்கள். அதனால அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கணும் என்பதற்காக நம்முடைய அமல்களை, நம்ம தொழில்கள், நம்ம தர்மங்களை, நம்முடைய தேவையை, நம்முடைய சமுதாய திருத்தங்கள் எதையாவது சொல்ல முடியுமா? எதையாவது சமுதாயத்துக்கு கிட்ட ஒரு நாள் வரிய ஒரு செய்தி சொல்ல முடியுமா? நம்ம அந்தரங்கமே அசிங்கமானது என்பது நமக்கே தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சஹாபாக்களை நம்முடைய வாழ்க்கைக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்னுடைய நண்பர் தன்னுடைய மகனுக்கு இப்னு அப்பாஸ்ல பேரே வச்சிருக்கேன். நான் கேட்டேன், ஏன்னா இப்னு அப்பாஸ் மகன், நான் அப்பாஸ் மகன் இல்ல, என் பேரு இஸ்மாயில். ஆனா அந்த சஹாபியுடைய பேரையும் நான் பரக்கத்தாக வச்சிருக்கேன் இப்னு அப்பாஸ், என் நண்பர் சொன்னார். அவர் பெருமையை சொல்லுறதுக்காக சொல்ல வரல. இந்த மாதிரி இந்த பேரை வைக்கிறதுலே பாக்கியமா நினைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பிள்ளைகளே அது மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவையும் அவர் போன்ற சமுதாய சீர்திருத்தத்தையும் பெருமானாருடைய காதல் உள்ள பிள்ளையை அல்லாஹ் ஆக்கி புரிவானாக.